அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 7ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 தை மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று சஷ்டி திதி, சித்திரை நட்சத்திரம். இந்த நாள் வந்துடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா, சஷ்டி திதி முருகப்பெருமானுக்கு உண்டான திதி, சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம். கூட்டமைப்பாகப்பட்டது மிகவும் சிறந்த விஷயங்களை தரக்கூடிய சூழலும். இந்த நாளிலே நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்தல் என்பது நல்ல ஒரு பேர் ஆதரவும், நிரம்பப்பெற்ற செல்வங்கள், நீண்ட நாட்களாக உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நாளிலே முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது பல்வேறு நோய்கள் நீங்கி ஒரு நல்ல சூழல் உங்களுக்கு ஏற்பட்டு பல்வேறு இனிமையான விஷயங்கள் நடைபெற வருகிறது. இந்த நாளிலே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வது போல உடல் உபாதைகள் நீன்று மன நிம்மதி, பல்வேறு உடல் உபாதைகள் நீங்கி மன நிம்மதி தரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த நாளிலே உங்களுக்கு நிகழ உள்ளது. இந்த நாளிலே பூரட்டாதி நட்சத்திர ஆட்களுக்கு சந்திராஷ்டமம் நிகழ்கின்றது. இந்த நாளிலே சிவாலயத்திற்கு சென்று தென்முக கடவுள் என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி பெருமானை தரிசனம் செய்வது, குரு பகவானுக்கு தரிசனம் செய்யும் போது உங்களுக்கு இந்த சந்திராஷ்டம தோஷங்கள் நீங்கி ஒரு இன்பமான சூழல் ஏற்படுகிறது. நேயர்களே, நாம் 12 ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போமா? மேஷராசி நேயர்களே, இந்த நாளிலே நல்ல பணப்புழக்கங்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே அதை தொழில் சார்ந்த இடங்களுக்கு பல்வேறு விதமான செலவு செய்தல், அதே போல் தொழில் சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் சார்ந்த விஷயங்கள் வாங்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய தருணங்களாக அமையப்படுகிறது. இந்த நாளிலே எந்த ஒரு முயற்சியும் சிறந்த விஷயங்களாக உங்களுக்கு தரக்கூடிய நாளாக அமையப்பெறுகிறது. பல்வேறு இடங்களிலே நீங்கள் உங்களுடைய தொழில் விருத்தி செய்வதற்கு ஒரு இனிமையான நாள் இந்த நாள். இந்த நாளிலே நீங்கள் வெண்மை நிற ஆடை அணிவிக்கும் போது பல்வேறு சுபிட்சங்கள் வந்து சேர்கிறது. ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களுக்கு இந்த நாள் ஒரு அதி அற்புதமான நாள். எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து சிந்தித்து செய்யக்கூடிய நபர்கள் இந்த நாளிலே பல்வேறு விஷயங்களை கூர்ந்து கவனித்து செய்யுங்கள். தேவையற்ற விஷயங்களுக்கு மனக்குழப்பங்கள் இருந்தால் அதை நீங்கி பல்வேறு சூழலுக்கு நீங்கள் உங்களை ஆயத்த பணிகளுக்கு தயார்படுத்தி கொண்டு அதை வெற்றிக்கான முயற்சிக்கான பாதையை செல்லுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சிறந்த முறையிலே செய்து வரக்கூடிய நபர்கள், நீங்கள் அந்த விஷயத்தை பொறுப்புடன் கவனித்து செல்லுங்கள். பிற இடத்திலே பொறுப்பை ஒப்படைக்கும் பொழுது உங்களுடைய மதிப்பு மரியாதையில் சற்று குறைவடையக்கூடிய தருணங்கள். தொழில் செய்யக்கூடிய இடங்களிலே அல்லது பணிபுரியக்கூடிய இடங்களிலே நீங்கள் செய்யக்கூடிய பணியை பிறரிடத்திலே தராமல் இருப்பது நல்லது. சிலருக்கு நீண்ட நாட்களாக ஊதிய தொகுப்புகள் வராமல் இருக்கக்கூடிய தருணங்கள் நீங்கி உரிய வேலைக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய தருணங்கள் வரக்கூடிய நாள். இந்த நாளிலே மஞ்சள் நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு சிறப்பான சூழல் வந்து சேர்கிறது. மிதுனராசினியர்களே, மிதுன ராசிக்கு ஒரு இனிமையான சூழல். சில நேரங்களிலே காலதாமதமாக சில விஷயங்கள் உங்களுக்கு நடைபெற்றிருந்தாலும் மன விரக்தியும் மன நிம்மதியும் இல்லாத நபர்கள் ஒரு பேர் அமைதியும் ஒரு பேர் விஷயங்களுக்காக ஒரு மன நிம்மதியும் ஏற்பட்டு மன நிறைவுடன் நீங்கள் செய்யக்கூடிய பணியை திருப்திகரமாகவும் லாபகரமாகவும் செய்யக்கூடிய தருணங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் பிற இடத்திலே ஆலோசனை பெற்று சொல்லக்கூடிய நீங்கள் பல்வேறு விஷயங்களுக்காக சில துன்பங்கள் ஏற்பட்டிருந்தாலும் மன உளைச்சலுக்கு ஆணாக இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கி தேவையற்ற விஷயங்களுக்காக நீங்கள் எந்த காரியத்தையும் தவறாக செலவு செய்ய வேண்டாம். உங்களுக்கு வரக்கூடிய சில பண விஷயங்களை சேமித்து வைப்பது நல்லது. பிற இடத்திலே கடன் தருவதோ அல்லது தொழில் சார்ந்த விஷயத்திற்கு செலவு செய்வதோ தவிர்த்து வருவது சிறப்பு. இந்த நாளிலே நீங்கள் நீல நிற ஆடை உடுத்தும் போது ராகுவின் பேராதரவு உங்களுக்கு வந்து சேர்கிறது. கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு இந்த நாள் ஒரு வெற்றிகரமான நாளாக அமையப்பெறுகிறது. எந்த ஒரு விஷயத்தையும் பிற இடத்திலே கவனமாக செயல்படுத்தக்கூடிய நீங்கள் சில நேரங்களிலே பல்வேறு
பிரச்சனைகளுக்காக, உங்களது முக்கிய விஷயங்களுக்காகவும் பிற இடத்திலே நீங்கள் உதவி கேட்கக்கூடும். நண்பர்களிடத்திலே கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. உற்றார் உறவினர்களிடத்திலே கடன் கொடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். பல்வேறு சூழல்களுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். சில நேரங்களிலே உங்களுக்கு தேவைப்படுகின்ற விஷயங்கள் பல்வேறு தருணங்களிலே உங்களுக்கு திடீரென்று கிடைக்க வாய்ப்பு உண்டு. நிலம் சார்ந்த விஷயங்கள் வாங்குவதற்கு ஒரு நல்ல தருணம், ஒரு இனிமையான சூழல் ஏற்படக்கூடிய நாள். இந்த நாளிலே மஞ்சள் நிற ஆடையை பயன்படுத்துவது மிகவும் நல்லது. சிம்மராசி நேயர்களே, இந்த நாளிலே தேவையற்ற விஷயங்களுக்கு குழப்பம், பல்வேறு விஷயங்களுக்கு நீங்கள் தேவையில்லாமல் தலையிட்டு அதற்கான சம்பந்தமே இல்லாத விஷயத்திற்கு நீங்கள் தலையிடுதல் தேவையற்றது. பிறர் பிரச்சனைக்கு நீங்கள் போகாதீர்கள். அது உங்களுக்கு சில நேரங்களிலே பண விரயத்தை ஏற்படுத்தக்கூடும். பல்வேறு விஷயங்களிலே நல்ல லாபங்கள் பெற்ற நீங்கள் சில விஷயங்களுக்காக பிற இடத்திலே கடன் பெறக்கூடிய சூழல் ஏற்படுகின்றது. எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி காண்ற நீங்கள் தேவையற்ற இடங்களிலே கடன் வாங்காமல் இருப்பது சிறப்பு. பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லோன் எடுப்பது சிறப்பாக இருக்கும். உரிய நேரத்தில் உரிய பணத்தை செலுத்தி கொண்டு நீங்கள் உங்களது வெற்றிக்கான பாதையை தொடருங்கள். இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடையை உடுத்தும் போது நல்ல லாபத்தை பெறலாம். கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு ஒரு இனிமையான சூழல். எந்த ஒரு விஷயங்களையும் திருப்திகரமாக செய்யக்கூடிய நீங்கள் பள்ளிகளிலே வேலை செய்யக்கூடிய நபர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் போன்றவற்ற இடத்திலே சற்று கவனமாக சொல்லும் விஷயத்தை செய்து வருவது நல்லது. பெற்றோர்களிடத்திலே நட்பு பாராட்டுதல், அதே போல் ஆசிரியரிடத்திலே நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய தருணங்கள், படிப்பதற்கு நல்ல உச்சிதமான நாட்கள், புதிய விஷயங்களை கற்றுக் கொடுத்தல், ஞான மார்க்கங்கள், சைவ சிந்தனைகள், பல்வேறு சூழலிலே பக்தி பரப்புதல், பக்தி பாராட்டுதல், இறைவனை வழிபாடு செய்வதற்கு இறைபக்தி நம்பிக்கையிலே உங்களை அர்ப்பணிக்கக்கூடிய நாளாக அமையப்பெறுகிறது. இறைபக்தியே வெற்றியை தரும் என்பதை புரிந்து கொண்டு அதை செய்வதே சிறப்பான முறையிலே உங்களுக்கு தருகிறது. இந்த நாளிலே காவி நிற உடையை பயன்படுத்தும் போது நல்ல லாபத்தை பெறலாம். அன்பார்ந்த துளாராசினியர்களே, ராசி மண்டலத்திலே துளாராசினியர்களுக்கு இந்த நாள் ஒரு சுபிட்சமான நாளாக தரப்படுகிறது. இந்த நாளிலே ராசிக்கு 3ஆம் இடத்திலே லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் துளாராசி மண்டல அதிபதி சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார். சுக்கிரனுடைய பேராதரவும் அதே போல புதனினுடைய நல்ல அம்சங்களும் பெற்ற நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் சாதுரியமாக முடித்து கொள்ளக்கூடிய நபர்களாக தெரியப்படுகிறீர்கள். இந்த நாளிலே எந்த ஒரு பிரச்சனையும் சுலபமாக முடித்து அதில் வெற்றி கண்டு நல்ல மதிப்பு, மரியாதை, வெற்றி, புகழ் தரக்கூடிய தருணமாக அமையப்படுகிறது. இந்த நாளிலே சில விஷயங்களுக்கு பிற இடத்திலே கடன் வாங்கக்கூடிய தருணங்கள் இருந்தாலும் அதை பெறாமல் உங்கள் சொந்த முயற்சியிலே பல்வேறு லாபங்களை பெறக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய தருணங்கள், பல்வேறு விஷயங்களுக்காக பல உதவியை நாடாமல் நீங்கள் சொந்த முயற்சியிலே செய்வது மிக மிக சிறப்பு. இந்த நாளிலே வெள்ளை நிற ஆடை அணிவிக்கும் போது சுக்கிரனின் பேராதரவு உங்களுக்கு வந்து சேர்கிறது. விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த நாளிலே சற்று கோபங்கள், மனஸ்தாபங்கள் இருந்தால் அது நீங்கக்கூடிய நாள். பிற இடத்திலே கோபம் கொள்ளாதீர்கள். சிறு துரும்பும் பல்குத்தும் என்ற விஷயத்தை மனதில் கொண்டு பல்வேறு நபரை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. உங்களிடத்திலே பணிபுரியக்கூடிய நபர்களிடத்திலே கடும் சொல் பேசாமல் இருப்பது நல்லது. தேவையற்ற விஷயங்களுக்கு தேவையற்ற ஆட்களை பயன்படுத்துவது தவறு. சில விஷயங்களை சொந்த முயற்சியிலே பயன்படுத்தும் போது நல்ல லாபத்தை பெறலாம். உங்களது முதலீட்டு விஷயங்களிலே பிறரை ஈடுபடுத்தாமல் இருப்பது நல்லது. சில நேரங்களிலே சற்று கவனமாக இருங்கள். உங்களுடைய முதலீடு அதுக்கான லாபங்களை பிறரிடத்திலே தெரிவிக்காமல் இருப்பது மிக மிக சிறப்பு. இந்த நாளிலே இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்தும் போது லாபங்கள் பெறலாம். அன்பார்ந்த தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்களுக்கு ஒரு இனிமையான சூழல். அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய நீங்கள் பிற இடத்திலே சில பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய தருணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். சில நேரங்களிலே பிறருடைய பிரச்சனை உங்களுக்கும் வந்து சேரக்கூடும். நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள், அதே போல் எடுத்த காரியங்களிலே வெற்றி, தேவையில்லாத சூழலுக்கு மன ஒற்றுமையின்றி சில மன தவிப்பு, பரிதவிப்பு இருக்கக்கூடிய நபர்கள் அனைத்தும் நீங்கி ஒரு இன்பமான சூழலை வந்து தரக்கூடிய நாள். இந்த நாளிலே பொன்பொருள், ஆடை, ஆபரணங்கள் வாங்குவதற்கு ஒரு இனிமையான சூழல் தரப்படுகிறது. உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து ஆராய்ந்து செய்வதே ஒரு மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரக்கூடிய நாள் இந்த நாள்.
இந்த நாளிலே நீங்கள் பச்சை நிற ஆடை அணிவிக்கும் போது நல்ல ஒரு இனிமையான சூழல் வந்து சேர்ந்தது. அன்பார்ந்த மகர ராசினியர்களே, மகர ராசினியர்களுக்கு ஒரு அதி அற்புதமான நாள். இந்த நாளிலே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பிறருடைய ஆலோசனை பெற்றே செய்யக்கூடிய தருணங்கள், எடுத்த காரியங்களிலே வெற்றி, கணவன் மனைவிடத்திலே சில பிரச்சனைகள், 2 சூடான கிரகங்கள் ஒரே இடத்தில் சம்பவம். எனவே கணவன் மனைவிடத்திலே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதே போல் இரவு நேரங்களிலே சற்று தூக்கமின்மை, பல்வேறு காரணங்களால் நீங்கள் இழந்த விஷயத்தை நினைத்து கவலை கொள்ளக்கூடிய தருணங்கள், குழந்தைகளிடத்திலே நட்பு பாராட்டல் சற்று குறைவாக இருக்கும். சில நேரங்களிலே வெளியூர் பிரயாணங்கள், அந்நிய தேச பிரயாணங்களுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் நிமித்தமாக பிற இடங்களுக்கு சென்று வரக்கூடிய தருணங்கள், லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி உங்களுக்கு நல்ல வலுப்பெற்றிருப்பதாக 2ஆம் இடத்திலே லக்னாதிபதி, பல்வேறு இடங்களிலே லாபங்கள் சற்று குறைவாக இருக்கக்கூடிய தருணங்கள். சில நேரங்களிலே எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து ஆராய்ந்து செய்யக்கூடிய நபர்கள் சற்று கவனித்து செல்ல வேண்டிய தருணங்கள், நல்ல லாபத்தை தரக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய நாள். இந்த நாளிலே நல்ல லாபங்கள் வரலாம். சற்று கவனமாக ஆபத்தை பெற்று அதை உரிய முறையில் பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய தருணமாக மாறுகிறது. இந்த நாளிலே நீல நிற ஆடை அணிவிப்பது மிக மிக சிறப்பு. கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக செய்து முடித்தக்கூடிய மன திருப்தியும் மனோதைரியமும், எந்த ஒரு விஷயமும் துணிந்தவனுக்கு தூக்குமேடை பஞ்சுமெத்தை என்பது போல துணிச்சலுடன் போராடக்கூடிய தருணங்கள், எந்த ஒரு விஷயத்தையும் போராடி ஜெயிக்கக்கூடிய நிலைமை. பல்வேறு இடத்திலே சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சாதுரியமாக முடித்து கொள்ளக்கூடிய தருணங்கள். அதே போல் நல்ல லாபங்கள், தொழில் முன்னேற்றங்கள், அரசாங்க விஷயத்திலே ஈடுபடக்கூடிய நபர்கள் சற்று கவனமாக ஈடுபடுங்கள். சொந்த தொழில் செய்பவர்கள் பிற இடத்திலே தொழிலுக்கான விஷயத்துக்காக கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. நீங்கள் பணிபுரிகிற இடத்திலே உயரதிகாரி இடத்திலே சில பிரச்சனைகள் வரலாம். சற்று கவனமாக இருப்பது மிகவும் முக்கியம். இந்த நாளிலே நீங்கள் இளம் சிகப்பை பயன்படுத்தும் போது நல்ல லாபத்தை பெறலாம். மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு ஒரு அதி அற்புதமான நாள். தொழில் முன்னேற்றங்கள், தொழிலே ஆதாயம். இந்த நாளிலே சில புதிய நபர்களினுடைய அறிமுகம் உங்களுக்கு தொழிலை வலுப்படுத்தக்கூடும். இந்த நாளிலே எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து ஆராய்ந்து செய்வது நல்லது. இந்த நாளிலே தொழில் முன்னேற்றங்கள், தொழில் லாபங்கள். சில நேரங்களிலே சிலருடைய நபர்களால் சுடு சொல்லுக்கு ஆளாகுதல், பிற இடத்திலே பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளுதல். அதே போல் தொழில் சார்ந்த இடங்களிலே சற்று கவனமாக இருப்பது நல்லது. இந்த நேரங்களிலே நீங்கள் தொழில் முன்னேற்ற பாதையிலே செல்லும்பொழுது பிறருடைய அவதூறு சொற்களை பொறுத்து உங்களது வெற்றிக்கான பாதையை வழிவகுத்தல் மிக மிக முக்கியம். சிலரால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பொறுத்து கொண்டு அதை சாதனையாக மாற்றுங்கள். சோதனையும் சாதனையாக மாற்றக்கூடிய தருணங்கள். இந்த நேரத்திலே நீங்கள் மஞ்சள் ஆடை அணிவிக்கும் போது குருவின் பேதாரவதிர்வு உங்களுக்கு வந்து சேர்க்கிறது. எனவே இந்த 12 ராசிக்காரர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.